என்எல்சியின் பங்குகளை தமிழக அரசு வாங்குவது குறித்து பேச்சு நடத்த நியமிக்கப்பட்டுள்ள குழு வரும் 15ஆம் தேதி மும்பை சென்று செபி குழுவினர் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகளுடன் பேச்சு நடத்தும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். என்எல்சியின் 5% பங்குகளை தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் வாங்குவது தொடர்பாக விவாதித்து முடிவெடுக்க ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள் மூத்த அதிகாரி ஒருவரை நியமிக்கும்படி தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு முதல்வர் ஜெயலலிதா பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் பேச்சு நடத்துவதற்கு தமிழக நிதித்துறை முதன்மை செயலாளர் நியமிக்கப்பட்டிருப்பதையும் கடந்த 10ஆம் தேதி அவருடன் திட்ட மேம்பாட்டு முதன்மை செயலாளர், தொழில்துறை இணை செயலாளர் ஆகியோரை கொண்ட குழு டெல்லியில் மத்திய அரசு மற்றும் செபி அதிகாரிகளுடன் கடந்த 10ஆம் தேதி பேச்சு நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். என்எல்சியின் 6.64% பங்குகள் ஏற்கனவே பொதுமக்களிடம் உள்ள நிலையில் தற்போது 3.56% பங்குகளை விற்றாலே போதுமானது என்று அக்கடிதத்தில் தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா இது தொடர்பாக விரிவாக பேச்சு நடத்தி முடிவெடுக்க வரும் 15ஆம் தேதி தமிழக அதிகாரிகள் குழு மும்பை செல்ல உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அதன் மூலம் என்எல்சி தொழிற்சங்கங்களின் தொடர் போராட்டத்துக்கு விரைவில் தீர்வு காண முடியும் என்று நம்புவதாகவும் அக்கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.